29/9/2024 அக்ஷயா 670க்கு உண்டான ஒரு கேரளாவுடைய கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். இந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். நேற்று பாருங்கள், காருண்யா 673க்கு நம்ம ஆல் போர்டில் என்ன கொடுத்துருக்கோம், 721ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் எப்போவுமே கொடுக்குற நம்பர் பவர் நம்பர் கொடுத்துருவோம். 2க்கு 7, இது ரெண்டுமே வரல. 1 வந்திருக்கு, 1க்கு பவர் 6 வந்திருக்குது. சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா திரும்பவும் 463ன்னு வந்திருக்குது. இதான் ரிசல்ட்டு. 3 சி போர்டில் நமக்கு பாஸு. சரிங்களா? 3 சி போர்டில் பாஸு. இந்த 1க்கு பவர் 6 அப்படி உள்ளே வந்திருக்குது. 9ஆம் நம்பர் நம்ம 4ஆம் நம்பர் வைக்கல. சரிங்களா? ஆட்டத்தில் வைக்கல. ஆனாலும் 84ன்னு கொடுத்துருந்தோம். அது 43ன்னு ஏசிக்கு பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? பவரில் தான் போயிருக்குது. 92 இதெல்லாம் கொடுத்துருந்தோம். 73, 85 அந்த மாதிரி கொடுத்துருந்தோம். வந்தால் டபுள்ஸ் வந்தால் இப்படி வரும்னு பார்த்தோம். சரிங்களா? அது இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த நம்பர் பாக்ஸில் வந்து 63ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 683ன்னு எடுத்திருந்தோம் நம்ம. ஆனால் அது பாக்ஸை நம்பர் மாறும், அதுக்கு தான் பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அது பிசிக்கு 63 வந்திருக்கு. ஒரு 4 வர வேண்டிய நம்பர் தான் 4. ஆனால் சரி திரும்ப அடிப்பாங்களான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். 684க்கு நம்ம கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் பவர் ஆகிருக்கு. 8க்கு 3ங்கிற நம்பர் வந்திருக்கு. இல்லைன்னா இது ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். நம்ம எடுத்ததில் ஒரே ஒரு 8 மட்டும் 3, 8க்கு 3 தான் பவர். அந்த 3 உள்ளே வந்திருக்குது. அவ்வளோதான். பாக்ஸ் வின்னிங், ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும் நம்மளுக்கு. 8க்கு பதிலாக 3 வச்சுருந்தோம்னா. சரிங்களா? ஜஸ்ட் மிஸ்ஸு தான். ஆனால் ஒரு நம்பர் பவரில் வந்துருச்சு. ஆனால் 3 வச்சுருந்தோம், 8ம் வச்சுருந்தோம். சரி எப்படி வேணாலும் வரலாம். 68 அந்த மாதிரி, 63 அந்த மாதிரி நம்பர்கள் வந்து விழணும். 68 நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் 63 ஆகி போச்சு. 84லாம் கொடுத்துருந்தோம். அப்படி தான் கனெக்ட் பண்ணி எடுத்தோம். ஆனால் 68க்கு பதிலாக 63 வச்சுருந்தோம்னா நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். சரி 8 கன்ஃபார்மாக உள்ளே வரும், 3 8 அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் நம்மளுக்கு மிஸ்ஸிங் ஆகிருக்குது. ஆனாலும் ஓரளவுக்கு எடுத்துருவோம். ஆனால் மிஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 46, இங்கே பார்த்தீங்கன்னா 63 இப்படி தான் வந்திருக்கு. கொஞ்சம் கொலாப்ரேஷன் ஆகிருக்குது. ஆனால் எடுக்கிறோம். ஆனால் தெளிவாக கரெக்டாக வைக்க முடிய மாட்டேங்குது. அதுக்காக தான் நம்ம இந்த போர்டில் கொடுத்து சொல்லிடுறோம். இருந்தாலும் சி போர்டை கனெக்ட் பண்ணி தான் வைக்கிறோம். 1க்கு பவர் 6 தான் உள்ளே வந்திருக்கு. 1 வரல. 463ன்னு உள்ளே வந்திருக்குது. ஏதாவது டெஸ்ட் பண்ணி அடிச்சிடுறாங்க. சரி நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம் எப்படி வரும்னு சொல்லிவிட்டு. சரிங்களா? இப்படி தான் நண்பர்களை மிஸ் ஆகிறது. கொஞ்சம் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நல்ல ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நாளைக்கு பாருங்கள், அக்ஷயா. சரிங்களா? 670. அதுக்கு முன்னாடி கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடுற நண்பர்கள் 8610575149ங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணப்படும். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? டிக்கெட் புக்கிங் ஒன்லி. நாளைக்கு ஆல் போர்டில் பொறுத்த வரைக்கும் 6 8ன்னு வந்திருக்குது. சப்போர்ட்டுக்கு 7 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இதை பவர் பண்ணிடுறேன். 6க்கு 1, 8க்கு 3, 7க்கு 2. சரிங்களா? இந்த மாதிரி நம்பர்கள் நாளைக்கு வந்து விழுதா பாருங்கள். சரிங்களா? நானும் கொடுத்துருக்குறேன். நீங்களும் உங்கள் ஐடியாவில் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் ஏதாவது விழுதா பாருங்கள். சரிங்களா? விழுந்தால் நம்ம வீடியோ போடுறது ஒரு சப்போர்ட்டிவ் மட்டும்தான். ஃபுல் வின்னிங் நம்ம எடுத்து கொடுக்குறது ரொம்ப கஷ்டம்தான். ஒரு சப்போர்ட்டிங். நீங்கள் ஒரு இதை நம்பர் சூஸ் பண்ணால் இதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்தோம்னா அழகாக ஒரு 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் வரைக்கும் வின்னிங் வாங்கலாம். சரிங்களா? அது மட்டும்தான் நம்மளால் முடியும். சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9-3. சரிங்களா? பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-0. சரிங்களா? சி போர்டில் 7-6ன்னு கொடுத்துருக்குறேன். ஆனால் இது சேஞ்ச் ஆகலாம். ஏ போர்டு சி போர்டுக்கு வரலாம், சி போர்டு ஏ போர்டுக்கு வரலாம். ஆனால் பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-0 அங்கே தான் இருக்கணும். சப்போஸ் மாறுதான்னு சொல்ல முடியாது. ஏன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் அடிப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் நமக்கு வந்து ஏ போர்டு சி போர்டு மாறும். சரிங்களா? உங்கள் கணிப்பில் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா மாற்றி வச்சுக்கோங்க. சரிங்களா? என்னுடைய கெஸ்ஸிங்கை கொடுக்குறேன். அதேமாதிரி 8ஆம் நம்பர் அவுட்டில் கொடுத்துருக்குறேன். அது எங்கே வேணாலும் உள்ளே வரலாம், இல்லை வராமலேயும் போகலாம். ஏன்னா 3 இருக்கிற இடத்துல 8 கூட வரலாம், வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதனால் பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் வந்துட்டு 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் ஏபிபிசிஐசியை பொறுத்த வரைக்கும் 45 வரலாம், 40 வரலாம். ஏன்னா 0வும் இருக்குது. எப்போவுமே நான் கொடுக்குற நம்பரு உங்கள் பவர் நம்பர் மட்டும் நல்லா விளையாட தெரிஞ்சவங்க கொஞ்சம் அதை ஜாயின் பண்ணி விளையாண்டிங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? நம்ம ஒரு நம்பரை கான்ஃபிடன்ஸாக இதுதான் வரும்னு சொல்லி எடுப்போம். அந்த இடத்துல பவர் நம்பர் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதுக்காக நான் பெரும்பாலும் சொல்லிக் கொடுக்குறேன். 45 84 59 97 10 36 49 98. சரிங்களா? மொத்தம் 8 செட்டு. ஆனால் எந்த செட்டு போட்டாலும் நீங்களே வேறு கணிச்சு எடுத்தாலும் ரொட்டேட் பண்ணி மட்டும் இங்கே 45 54
84, 48, 59, 95 அந்த மாதிரி சரிங்களா. கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். அதேமாரி நாளைக்கு டபுள்ஸ்ன்னு வந்தால் 99 இந்த 49ஆம் நம்பர் திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. பாருங்கள், அவங்க கணிப்பில் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்கோங்க. 49 ஏன்னா ஒன்று டபுளாக வரணும், 99ஆக வரணும், இல்லை 44ஆக வரணும், இல்லைன்னா 49ங்கிற மாதிரி நம்பர் கூட வந்துடும், இல்லைன்னா 55 வரணும் சரிங்களா, இல்லை 00 கூட திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7, 2 இதில் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்காத நம்பர் என்னோட 6ஆம் நம்பர் கூட டபுள்ஸாக வர வேண்டியது இருக்குது சரிங்களா. அதனால் அது வரலைன்னா நான் ஏன்னா மாத கடைசி எண்டு ஆகுது, 1ஆம் நம்பர் பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி 6 கொடுத்துருக்கோம். எப்போவுமே ஏ போர்டு சி போர்டுன்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. 1ஆம் நம்பர் நான் கொடுக்கல, ஏன்னா பெண்டிங் நம்பரை ஏன் துரத்திக்கிட்டு இருப்பேன். ஆனால் இங்கே 6க்கு பவர் 1 வருது ஏ போர்டில். நாளைக்கு வந்தாலும் வரலாம். உங்கள் கணிப்பில் அப்படி எதாவது இருந்துச்சுன்னா ஒரு செட் அப்படி கூட வச்சு பாருங்கள் சரிங்களா. நாளைக்கு 1, 0ங்கிற மாதிரி நம்பருக்கு 10 கொடுத்துருக்குறேன் நான் பாருங்கள். ஏன்னா அந்த நம்பர் வந்து விழணும், ஆனால் வராமல் இருக்குது. அது ஏபிபிசி ஏசி 10ஆகவும் வரலாம், 0, 1ஆகவும் வரலாம். அந்த நம்பர் வரணும், வரலை சரிங்களா. அதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஏன்னா நாளைக்கு 29, அடுத்த நாள் 30 அப்படின்னு மாத கடைசியாவது 1 வந்து வரல. அதனால தான் நான் கொடுக்கல அதில் சரிங்களா. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே 1ஆம் நம்பர் நம்ம வச்சுருக்குறோம். கீழே கொடுக்குற நம்பர் எப்போவுமே உள்ளே வந்துடும் சில நேரம். தொடர்ந்து வீடியோ பார்க்குற நண்பர்கள் தெரியும், வந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். அதுமாதிரி 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாக்ஸ் தான். 947, 957, 109, 559. 109ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அது 108ஆகவும் வரலாம், 109, 108 அந்த மாதிரி 107 அந்த மாதிரி கூட வரலாம். 10 கணக்கு பண்ணி ஒரு நம்பர்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சொல்கிறேன் நான் சரிங்களா. உங்கள் கணிப்பில் அப்படி வேறு ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா கூட வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஏன்னா இதை பவர் பண்ணோம்னா 104 சரிங்களா. இதை பவர் பண்ணால் 103 அந்த மாதிரி 8க்கு 3 அந்த மாதிரி கூட வரலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 748, 789, 396ங்கிற நம்பர்கள் சரிங்களா. நாளைக்கு 9ஆம் நம்பரும் 4ஆம் நம்பர் ஆட்டத்தில் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. அதுமாதிரி 7, 8ம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சொல்லிக்கிட்டே போனால் ரொம்ப குழப்படி ஆகும். கொடுக்குற நம்பரை கொஞ்சம் யோசனை பண்ணி தெளிவாக எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் வாங்கலாம் சரிங்களா. டிக்கெட் போடுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹை மெசேஜ் போடுங்க. சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. நமக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், பெல்லைக்கான ஆனில் போடுங்க. நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.